ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளாடுக்கும் செம்மறி ஆட்டுக்கும் என்ன வித்தியாசம், வளர்க்குறதுக்கு எது ஈஸி, விற்பனை வாய்ப்பு எது அதிகமாக இருக்குது, எது வளர்த்தா அதிக லாபம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வெள்ளாட்டை விட செம்மறி ஆடு தான் அதிகமாக வளர்த்துக்கிட்டு வராங்க. அந்த வகையில் பார்க்கும்போது எதனால் அந்த செம்மறி ஆட்டை அதிகமாக ஆளுங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செம்மறி ஆடு இயற்கையாகவே அது வேகமாக வளரக்கூடியது. அதாவது பார்த்தோம் அப்படின்னா வெள்ளாட்டை விட இது வேகமாக வளர்ந்துடும். அதுதான் அந்த செம்மறி ஆட்டில் உள்ள ஸ்பெஷாலிட்டியே. நிறைய பேர் செம்மறி ஆடு வளர்க்குறதுக்கான மெயின் காரணமும் இதுதான். செம்மறி ஆடு நார்மலாகவே, அதாவது சராசரியாகவே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அந்த கறி எடை அப்படின்னு பார்க்குறப்பவே ஒரு பெரிய கடை, நல்லா வளர்ச்சி அடைஞ்ச கடை அப்படின்னு பார்க்குறப்ப 25 கிலோ மேலே வரைக்கும் சர்வசாதாரணமாகவே வந்துடுது. நமக்கு நிறையாவே அது மாதிரி கண்ணில் தென்படுது. ஆனால் வெள்ளாட்டு கிடாங்களில் அப்படி கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப